தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆம் அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு நிறைய ஆளுமை இருக்கிறது என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். கல்வி பட்டங்கள் பல பெற்றிருக்கலாம், பல ஆராய்ச்சிகளில் நீங்கள் ஈடுபட்டிருக்கலாம், உங்களது பதிவீடுகள் பல வெளியிட்டிருக்கலாம், சமூக நிலைகள், குடும்ப பின்னணிகள், அரசியல் செயல்பாடுகள், நீங்கள் வதிக்கும் பதவிகள் என உங்கள் செல்வம் இவை அனைத்தும் நல்லது. ஆனால் இவைகளை விட உங்கள் ஆன்மாவிற்கு ஒரு இயக்குனர் தேவையில்லையேல் நான் மன அழுத்தத்தில் இருக்கிறேன் என்று நீங்கள் கூறுவீர்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவை இறுக பற்றி கொள்ளுங்கள். அவர் எப்பொழுதும் உங்களுக்கு பக்கபலனாய் இருப்பார், உங்களோடு இருப்பார். நீங்கள் எந்த வழியில் செல்ல வேண்டும், எவ்வாறு நடக்க வேண்டும், உங்கள் வாழ்வை எவ்வாறு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு அறிவிப்பார். ஆம்.